வணக்கம். இது நிசதம் வலையொலி. நான் தென்னன் மெய்மன். பௌர்ணமி, நம்ம முழு நிலவை பௌர்ணமின்னு சொல்கிறோம். அதை தமிழ் சொல் தான். ஆனால் சமஸ்கிருத நூல்கள் அதை பூர்ணிமா அப்படின்னு சொல்லுது. அதை மெனக்கிட்டு அதை பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பௌர்ணமின்னு தான் சொல்கிறோம், பௌர்ணமின்னே சொல்லிப்போம். இப்போ அது சிக்கல் இல்லை. என்றைக்கு பௌர்ணமி, எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். பஞ்சாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் பௌர்ணமி நம்ம நம்புகிறோம். சில பௌர்ணமி அந்த உரிய நாளில் வருது, சில பௌர்ணமி வரல. இப்போ நெருங்கி வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு 5ஆம் தேதி எதிர்பார்க்குறோம். ஆனால் 4ஆம் தேதி வந்துடும்னு பஞ்சாங்கம் சொல்லுது. வரலாம், நாளைக்கு தான் 4ஆம் தேதி. சரி, இன்றைக்கி என்ன அதை பற்றினா, இன்றைக்கி கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகைங்கிற நாளும் பௌர்ணமி நாளும் ஒன்றா வரணும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்ம பெரிய கோயில் மையப்படுத்திய வலையொலி இது. பெரிய கோயில் விழாக்களில் முதன்மையான பௌர்ணமி விழா ஒன்று இருக்குது. அது கார்த்திகை திங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போது இன்றைக்கி ஏன் அந்த கார்த்திகை நாள் அந்த முழு நிலவோட சேரலை, அது ஏன் அந்த 15 நாள் முறையில் ஒட்டி வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்போ அந்த வளர்பிறை நிலவு தேயுது. இது யாருக்கு தெரியுது அப்படின்னா, இசைஞானி இளையராஜா தன்னுடைய பாடலில் வளரும் பிறையே தேயாதே நீ அழுதா மனசு தாங்காதுன்னு சொல்கிறார். அப்போது இசைஞானி இளையராஜாவுக்கு தெரிஞ்ச செய்தி ஏன் கோயில் பூசாரிக்கு தெரியலை, அல்லது பஞ்சாங்கம் போடுற வல்லுநர்களுக்கு ஏன் தெரியல? சரி, அது போட்டோம். இப்போ சில நிலவுகள் தடுமாறி முந்தி வர்றது, இந்த இழப்பு ஏற்படுறது, அந்த வளர்விரை தேய்கிறது இலக்கியங்களில் பதிவாயிருக்கு. அப்போ இந்த இலக்கியம் படித்த தமிழறிஞர்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. தெரியலையா? தெரியலன்னு சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் நாங்கள் திட்டுறோன்னு கோச்சிக்கக்கூடாது. இது இருக்குது. சேரன் செங்குட்டுவன் கனகசேர் தலையில் கள்ளத்துக்கு வச்சான் கண்ணையை கல்லன்னு இருக்குது. அவன் தலையில் ஒரு வாகை மரத்தை தூக்கிட்டு வந்தான்னு இருக்குது. பொன்முடி வாகை தன் திருமுடி தாங்கின்னு. அதையும் பேசுகிறது இல்லை. அந்த வாகைக்கு என்ன சிறப்புன்னா, அது இரவில் கண் விழிக்கும் வாகை. அந்த வாகையை தான் விஜய் கொடியில் வச்சுருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு பேராசையோட எல்லை பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு? இதில் தான் தன்னை தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சிடனோட ஒப்பிட்டுக்கிட்டு, ஆனால் நாளை கையில் எடுக்காமல் வந்து கரூரில் காவு கொடுத்துட்டு திரும்பி போயிட்டார். நாங்கள் அதானே சொல்கிறோம், நீங்கள் நாளை கையில் எடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அரசியலுக்கு வாங்க. அப்போ பௌர்ணமி என்னைக்கு அப்படின்னா 5ஆம் தேதி எதிர்பார்க்குறோமே. இந்த பௌர்ணமி மார்கழி மாதத்து பௌர்ணமி. ஆனால் இதை கார்த்திகை பௌர்ணமின்னு கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ இவ்வளவு முரண்பாடுகள் வந்துருச்சே, இதெல்லாம் யார் களையணும்னா இதுக்கு வல்லுநர்கள் வேணும். மதியுரல் மரபின் முதியரை தழி 18 இருக்குது. அப்போ அந்த மதியுரல் மரபு, அந்த முதியோர் யார்? இப்போ நிலவு பற்றி தெரிஞ்சவங்க யார்? பருவரை ஞாங்கர் வெண்திங்கள் தரளவான் தெருவில் இருளெல்லாம் கிளியும் மிஞ்சி சூழ் தஞ்சைன்னு கரூர் தேவர் சொல்கிறார். அந்த தரளம்ங்கிறது கூட தாராளம்னு ஆச்சான்னு தெரியல, அது ஒரு வான் தெரு. அந்த வான் தெருவில் நிலவு உரிய நாளில் வரும்போது அது குளிர்ந்த நிலவாக வரணும், கொதிக்கக்கூடாது. கொதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிர தெரியாதான்னு கண்ணதாசன் பாடிட்டு போகிறான். அப்போ நிலவில் கொதிக்கும் நிலவு குளிர்ந்த நிலவுன்னு இருக்கா அப்படின்னா, உரிய நாளில் குளிர்ச்சியோடு வந்தால் அது குளிர்ந்த நிலவு. அது வராமல் முத நாள் அந்த குளிர்ந்த நிலவு வந்துச்சுன்னா வர வேண்டிய நாளில் அந்த நிலவு கொதிக்கும். இது நந்திக்கலம்பம் சொல்லுது. ஊரை சுடுமோ உலகை சுடுமோ யாரை சுடுமோ இந்த நெருப்பு வட்டமான நிலா யான் என் செய்கோன்னு சொல்லி தீப்பாய்ச்சி செத்து போகிறான். அதோட என்ன சொல்கிறான், பெண்ணிலா ஊரில் பிறந்தாரை போல வரும் வெண்ணிலாவே உனக்கு இந்த வேகம் ஆகாதேன்னு சொல்கிறான். அப்போ அது முந்தி வருதுங்கிறது தெரியுதில்ல. இது 9ஆம் நூற்றாண்டில் ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே நீ ஓரிடத்தில் நிற்பது என்ன வெள்ளி நிலவேன்னு கண்ணதாசன் பாடுறான். ஆக இது இந்த மெட்டுக்கட்டி பாட்டு எழுதுகிற புலவர்களுக்கு தான் முதல்ல புரியுதுங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அப்புறம் அதை சொல்ல பிரித்து ஆராய்ச்சி பண்ணுற அறிஞர்களுக்கு அது புரியாது. அது சாகிற போது புரியும், அது சொல்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால் இதை இளம் தலைமுறை புரிஞ்சுக்கிற மாதிரி அரசு இதை முன்னெடுக்கணும். சரி, அப்போ இது மார்கழி முழுனே வச்சுக்கோ. மார்கழி திங்கள் மதிநெந்த நன்னாள். சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஒரு 30 நாளைக்கும் திருப்பாவை படிக்கிறோம். அந்த திருப்பாவை படிக்க வேண்டிய நாள் 5ஆம் தேதி முழுநண்டு வெற்றியை பார்த்துட்டோம். சரி, 4ஆம் தேதியே வந்துருச்சு, 5ஆம் தேதி தோல்வி ஆகிடுச்சுன்னா அந்த 4ஆம் தேதி நிலவை அச்சாக வச்சு நீங்கள் 30 நாள் கூட்டணும். அப்போ நீங்கள் 30 நாள் கூட்டும்போது அது தைப்பூசத்தில் போய் நிற்கும். இடையில் அழகிய தமிழ் புத்தாண்டு பிறக்கும். அதைத்தான் நான் போன பதிவிலே சொன்னேன், கிறிஸ்மஸுக்கு முன்னாலே வந்துடும்னு. இப்போ இந்த நிலவு 5ஆம் தேதி வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நாளைக்கு கோயிலை சுற்றுறது, திருவண்ணாமலை சுற்றுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுற்றுறவங்க சுற்றிட்டு போங்க. ஆனால் நிலவை பாருங்கள். நிலவு நடுவானத்தை எப்போ தாண்டுதுங்கிறத பார்த்து வெற்றி தோல்வி மரபு வழி தமிழ் தேசிய தக்காரவயம் முத்திரையோடு அறிவித்து வருகிறது. யாம் தமிழர் செயற்களம் அதை பற்றி பேசி வருகிறது. நிசதம் வலையொலி அதன் மேலும்
விளக்கங்களை சொல்லி வருகிறது. இப்போ இந்த சூழலில் இவ்வளோ தான் நம்ம பேச முடியும். அந்த நிலவின் வெற்றி தோல்வியை பார்த்த பிறகு அடுத்த தமிழ் புத்தாண்டு நாள் குறிச்சே சொல்லும், எப்படி அதை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம். இது ரொம்ப தேவையான செய்தி. அப்போ நம்ம 3ஆம் பிறையில் மாதத்தை முடித்தால் வழிய பௌர்ணமி புரிஞ்சிக்க முடியாது. 3ஆம் பிறையில் முடித்தால் வழிய வளர்பிறை 4ஆம் நாள் மாத பிறப்புங்கிற புரிஞ்சிக்க முடியாது. அப்போ 3ஆம் பிறையை புரிஞ்சுக்கிட்டால் வழிய பிறை ஏர்வண்ணம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய அரசர்களுக்கு வல்லுநர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். இன்றைக்கி நம்ம இழந்த அறிவு மறுபடியும் அது உரிய இடத்துக்கு வந்துருச்சு. பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக அப்படிங்கிறது திரைப்பாடல். அதன்படி நாங்கள் இதை உரிய முறையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஆற்றலை வளர்த்து வருகிறோம். வல்லுநர்கள் உதவி செய்ய வேண்டும். நன்றி.